உலக பசி தினம் 2011ஆம் ஆண்டிலிருந்து மே 28ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பசியின் அழுத்தமான பிரச்சனையை பிரதிபலிக்கும் நோக்கத்திற்காகவே இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் உலகில் உள்ள ஒருவர் கூட பசியில் வாடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பலர் தங்களால் முடிந்தவரை பிறருக்கு உணவு வழங்குகிறார்கள். தமிழகத்தில் இந்த தினம் மிகவும் பிரபலம் இல்லை என்றாலும் மெல்ல மெல்ல இந்த பசி தினம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். அதற்கு முக்கிய காரணம் தளபதி விஜய். கடந்த ஆண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு ஏரியாக்களில் ரசிகர்கள் மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என கூறிய தளபதி இந்த முறையும் அதனை பின்பற்றி உள்ளார். 2011ஆம் ஆண்டு தி ஹங்கர் ப்ராஜெக்ட் என்ற சர்வதேச அமைப்பு மூலம் உலக பசி தினம் அறிவிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் 800 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் நீண்ட காலம் பசி பட்னியோடு இருப்பதால் அவர்களுக்கு கடுமையான உடல்நல பிரச்சனைகள் மற்றும் ஊட்டச்சத்து பிரச்சனைகள் வரும். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தடுக்கும் என்ற உண்மையை உணர்த்துவதே இந்த பசி தினம். இந்த நாளில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தளபதி விஜயின் தாவேக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ரசிகர்கள் குடிசை வாழ் மக்கள் பகுதிகளுக்கு வீடு தேடி சென்று உணவு வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இது போன்ற செயல்கள் மூலம் தளபதி விஜய் அரசியல் களத்தில் குதிப்பதற்கு முன்பாகவே மக்கள் மனதை வென்றுவிட்டார் என்பதே பலரது கருத்தாக உள்ளது. இது மட்டுமின்றி தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் டாப் 3 இடங்களை கைப்பற்றிய மாணவ மாணவிகளுக்கு தளபதி அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னரே ஊக்கத்தொகை வழங்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.